ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம், அதனால் அதிகமாக வெஜிடபிள் பிரியாணி செய்ய சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாமே மஷ்ரூம் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்குன்னு சொன்னேன். சரின்னு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. மஷ்ரூம் பார்த்தீங்களா, இங்கே 15 கிலோ செய்ய போகிறோம். அதே ஒரு மஷ்ரூமை 2ஆக வெட்டிக்கிட்டேன். இதை முன்னாடியே நீங்கள் வெட்டக்கூடாது, அலசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எப்போ பிரியாணியில் சேர்க்குறீங்களோ அந்த டைமில் வெட்டி அலசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் மாறாது, அந்த மஷ்ரூம் நிறைய தண்ணி உறிஞ்சி வச்சுக்காது. இன்றைக்கி செய்ய போகிற அரிசி துளசி அரிசி அப்படியே நைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் முன்னாடி நம்ம அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அளந்து அதுக்கப்புறம் அதை நல்லா 2க்கு 3 முறை தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டி ஊற வச்சுடுவோம். பிரியாணி செய்யணும்னா நீங்கள் முன்னாடி இந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும். குறைந்த அளவில் பிரியாணி செய்யும் போது இல்லை வடி பிரியாணி செய்யும் போது தான் அதிகமாக லிட்ரு கணக்கில் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி தம் பிரியாணி அதிகமாக பிரியாணி செய்யும் போது நீங்கள் பாத்திரத்தில் அளந்து நீங்கள் அந்த அளவில் தண்ணி ஊற்றும் போது அவ்வளோ கரெக்டாக சூப்பராக பதமாக பக்குவமாக உங்களுக்கு அந்த அரிசி கிடைக்கும். ஒருவேளை முன்னாடியே அரிசி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்க்கணும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கமாக நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வட்டா 40 கிலோ தம் போட்டு வச்சாச்சு. பக்கத்துலேயே உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கணும்னு சொல்லி 15 கிலோ தனியாக செய்ய போகிறேன். இப்போது இதுக்கு ஒரு 25 கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துக்கிட்டேன். இதில் 3 லிட்டர் எண்ணெய். இந்த வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி புலவுக்கெல்லாம் எண்ணெயை குறைக்கவே கூடாது. 1 கிலோவுக்கு 200 கிராம், 5 கிலோவுக்கு 1 லிட்டர். இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை, ஜாதி பத்திரிப்பூ இதெல்லாம் அளவு எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன். வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அளவு பாருங்கள். இல்லை அளவு பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போது எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம், ஸ்பைசஸ் போட்டு அது கூட பச்சை மிளகா சேர்த்து இது கூட உடனே வெங்காயத்தை சேர்த்துருவோம். பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அதோடைய காரம் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயத்தை சேர்த்து நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி பொன்னிறமாக வதங்கணும். இது கூட அந்த மல்லி, புதினா தழை, கண்டிப்பாக இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணிக்கெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அந்த கலரும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த காளானை நீங்கள் இந்த வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வெந்த பிறகும் சேர்த்துக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி சேர்த்த உடனே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அது 2 கிலோ 5 கிலோ செய்யும் போது நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு சாந்து இல்லை வெங்காயத்தை கூட சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் அதனுடைய வாசனையும் அதனுடைய சுவையும் நமக்கு உணர முடியும். காளான் பன்னு மாதிரி இருக்குது, கரைஞ்சிடும், சீக்கிரமாக வெந்துடும் நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வைத்தாலும் வெந்துக்கிட்டே தான் இருக்கும். சுருங்கி போவோமே தவிர குழஞ்சி போகாது. அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே தக்காளியை சேர்த்துப்போம். இங்கே 15 கிலோ அளவு அரிசி, இதுக்கு 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி, 15 கைப்பிடி உப்பு நான் இங்கேயே சேர்த்துக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ வாசனை உடனே உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இஞ்சி பூண்டு சாந்து கூட உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தீச்சலும் பிடிக்காமல் சூப்பராக வதங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரியிற டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இந்த இடத்துல கூட நீங்கள் வெட்டி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். காளானை அதிக நேரம் தண்ணியில் ஊறின மாதிரி அலசக்கூடாது. அழகாக 2 தடவை 3 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும். இப்போது அந்த தயிர் இந்த இடத்துல அந்த எப்போவுமே இஞ்சி பூண்டு வதங்கும் போது லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு அதை தீச்சல் பிடிக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் தயிரை ஊற்றி வதக்கினீங்கன்னா உங்களுக்கு தீச்சலே இல்லாமல் சூப்பராக வதங்கி வரும். இது முக்கியமாக பாருங்கள், சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்குங்க. தனி ஒரு சுவை கண்டிப்பாக கிடைக்கும். முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் என் வீடியோலாம் என்னென்ன சேர்க்குறோமோ அதெல்லாம் தனித்தனியாக என்ன செய்யணும், எப்படி அரைக்கணுன்றதெல்லாம் நான் தனித்தனியாக உங்களுக்கு காட்டி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போட அந்த டைம்களை குறைச்சி உங்களுக்கு ஷார்ட்டாக போடுறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா விளக்கமாக பார்க்கணும், புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியணும்னா என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள். அதிக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே அடுத்தடுத்த வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிக்கும். இப்போது தக்காளி சேர்த்த உடனே நான் அலசி வடிகட்டி வச்சுருந்த மஷ்ரூம் 10 கிலோ அப்படியே சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி குழஞ்சி உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு
கலர் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் மசாலா சேர்த்துக்குங்க. இங்கே 3 வட்டாவுக்காக பிரித்து வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு, அதாவது கரம் மசாலா தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், இந்த 3 மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் அளவெல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதை சேர்த்து அந்த மசாலா கூட அந்த மஷ்ரூம் நல்லா வெந்து அப்படியே சுருங்கும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிடும் போது. இந்த தக்காளி வதங்கும் போதே நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கூடுதலாக கிடைக்கும். இங்கேயும் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன், ஆனால் வீடியோ காட்ட முடியல. இப்போது அந்த நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இந்த ஒரு பாத்திரம், நான் ஆரம்பத்தில் அளந்த இல்லையா ஒரு நீட்டு வட்டா, அதில் ஒரு பாத்திரம் அரிசி வந்துச்சு. கரெக்டாக 1க்கு 1.5 பாத்திரம் தண்ணீர் ஊற்றினேன். இங்கே கறி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தண்ணி குறைக்கணும். இங்கே கறி இல்லை, காளான் மஷ்ரூம், இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி வச்சா துளசி அரிசி கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது கூட நம்ம அரிசியை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை பாத்திரம் தண்ணி, அதாவது இந்த பாத்திரம்ன்றதில் ஒரு 5 பாத்திரம் 4 பாத்திரம் வரும் இல்லையா, அந்த பாத்திரம் அளக்கும் போது அரை பாத்திரம் தண்ணி அளவுக்கு, அதாவது ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாதம் வெந்து பூத்து கிடைக்கும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்கள். அரிசியை சேர்த்துட்டு அந்த அரிசி கொட்டின பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் அரிசி கொஞ்சமாக இருக்கும். அதை நீங்கள் துடைச்சி பொறுமையாக போடலான்னு சொல்லி இருக்காதீங்க. இது போட்ட உடனே அந்த சூட்டில் அந்த அரிசி கொஞ்சம் நீரை இழுத்து அப்படியே உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிடும். நீங்கள் போட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சேர்ந்து அந்த அரிசியை துடைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 குத்தல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். இது கண்டிப்பாக நோட் பண்ணி மறக்காமல் உடனே துடைச்சி போட்டுருங்க. இப்போது அந்த வட்டா மேலே பாருங்கள், அப்படியே ரொம்ப ஆயில் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஏன்னா நம்ம இந்த சரியான அளவுக்கு, ஏன்னா இங்கே 10 கிலோ மஷ்ரூம் 15 கிலோ அரிசி, அங்கே நம்ம எடுத்துக்கிது 25 கிலோ வட்டா தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக நீங்கள் தம் போடும்போது ஆயிலே பத்தாத போல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அளவில் நீங்கள் அந்த வதக்கும் போது தான் எண்ணெய் கூடுதலாக இருந்து வதக்கும் போது நல்லா வதங்கும், நல்லா வாசனை கிடைக்கும். உங்களுக்கு சாப்பாடு தம் விழும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் சொல்கிற செய்முறை, அந்த தண்ணியும் அரிசியும் கொதித்து ஒன்றா சேர கீழே இருக்கிற அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு தீச்சலே இல்லாமல் சமமான முறையில் அரிசி வெந்து ஒரே பதமாக அந்த பிரியாணி பக்குவம் கிடைக்கும். நீங்கள் அரிசிக்கு சமமாக கூட காளான் சேர்க்கலாம். ஆனால் 15 கிலோ அரிசிக்கு 10 கிலோ காளான் சேர்க்கும் போது சாப்பிட நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஒரு தடவை தட்டு போட்டு 2 தடவை 3 தடவை திறந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடாமல் அப்படி எல்லா பக்கமும் நமக்கு ஒரு கரண்டியை பிடிச்சி கிளறினா அந்த நம்ம வட்டா முழுவதும் கிளறிட்டோம் என்ற ஒரு ஃபீல் நமக்கு உணரணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கிளறமாக விட்டு அரிசி நின்னா கூட அது அப்படியே கடைசியாக உடஞ்சி உங்களுக்கு 1 குத்தலாக போயிடும். அதனால் அந்த அனலை குறைச்சிக்கிட்டே நீங்கள் எல்லா பக்கமும் சொவுண்டு 4 பக்கமும் கிளறிட்டே இருக்கணும். அதே போல் ஒரு கோயிலில் அன்னதானமாக கொடுக்குறாங்க, இங்கே கூட ஆணின்னு கூட தரமாட்டாங்க, ஒரு தட்டில் வச்சு அள்ளி கொடுப்பாங்க. அதனால் எப்பவுமே அந்த மாதிரி இடத்துல கிரேவி இல்லை ஆணின் இல்லைன்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நீரோட்டம் இருக்கிற மாதிரி தம் போடுங்க. அப்போ தான் இந்த வடி பிரியாணி பொசன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நீரோட்டமாக நல்லா பாருங்கள். நீங்கள் இலையை போட்டு தம் போட்டால் அந்த சாதம் நீரெல்லாம் இழுத்து நல்ல உபிரியாகி நமக்கு சாப்பிட்றதுக்கு பொசன்னு இருக்கும். நமக்கு எந்த கிரேவியோ கத்திரிக்காவோ ஆனியனோ இல்லாமல் சாப்பிட திருப்தியாக இருக்கும். கீழே பார்த்தீங்களா, அனலெல்லாம் குறைச்சிட்டேன். நீ என் வீடியோவில் பாருங்கள், நான் எப்போவுமே அரிசி எடுத்து அள்ளி பார்க்க மாட்டேன். நான் எப்போவுமே இந்த தீச்சல் விடவே மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த தம் டைமில் ஸ்லோவாக பொறுமையாக அனலை எடுத்து செய்வேன். இந்த மாதிரி நெருப்பு அள்ளி போட்டு இந்த மாதிரி படர்ந்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நீர் இழுக்கும், நமக்கு சாதம் உதிரியாக கிடைக்கும். நான் என் சேனலில் ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் மஷ்ரூம் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், குக்கரில் சூப்பராக செய்கிற மாதிரி போட்டிருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.